காலத்தில் அமைதியான ராஜ்யத்தில் சிண்ட்ரெல்லா என்ற ஒரு அன்பான சிறுமி வாழ்ந்தாள். அவளுடைய நாட்கள் சிரிப்பாலும் அன்பாலும் நிறைந்திருந்தன. ஏனென்றால் அவளுடைய தாய் மற்றும் தந்தையின் அன்பான கவனிப்பைப் பெற்றாள். ஆனால் ஒருநாள் அவளுடைய அன்பான தாய் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டாள். சிண்ட்ரெல்லா மனம் உடைந்து போனாள். அவளுடைய தந்தை அவளை ஆறுதல் படுத்த முயன்றாலும் அவர்களின் வீடு மீண்டும் ஒருபோதும் பழையபடி இருக்கவில்லை. பல வருடங்கள் கழித்து சிண்ட்ரெல்லாவின் தந்தை மீண்டும் திருமணம் செய்து கொண்டார். அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மீண்டும் கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையில். ஆனால் புதிய மாற்றாந்தாய் கொடூரமானவள். அவளுடைய 2 மகள்களும் அதே இரக்கமற்றவர்கள். அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்த தருணத்திலிருந்து சிண்ட்ரெல்லாவின் மென்மையான உலகம் என்றென்றும் மாறியது. சிண்ட்ரெல்லாவின் மாற்றாந்தாய் மற்றும் மாற்றாந்தாய் மகள்கள் அவளை ஒரு குடும்பமாக நடத்தவில்லை, ஆனால் ஒரு வேலைக்காரப் பெண்ணாக நடத்தினர். இரவும் பகலும் அவள் தரையைத் துடைத்தாள், பாத்திரங்களை கழுவினாள், துணிகளைச் சரிசெய்தாள். ஆனாலும் அவளுடைய எல்லா கஷ்டங்களிலும் சிண்ட்ரெல்லா தனது கருணையையோ அல்லது மென்மையான புன்னகையையோ இழக்கவில்லை. அவள் பொறுமையாக இருந்தாள். அவளுடைய இதயம் நம்பிக்கையால் நிறைந்திருந்தது. ஒரு பிரகாசமான காலையில் ராஜாவின் தூதர் ஒரு அரச அறிவிப்புடன் கிராமத்திற்குள் சென்றார். அரண்மனையில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு நடைபெறும். அங்கு இளவரசர் தனது மணமகளை தேர்ந்தெடுப்பார். நகரத்தை உற்சாகம் நிரப்பியது. சிண்ட்ரெல்லாவின் மாற்றாந்தாய் மகள்கள் மகிழ்ச்சியுடன் கத்தினார்கள். கவுன்கள் மற்றும் நகைகளை கனவு கண்டார்கள். ஆனால் சிண்ட்ரெல்லா அமைதியாக அந்த நிகழ்வுக்கு அங்கு செல்ல விரும்பினார். அன்று மாலை சிண்ட்ரெல்லா நெருப்பிடம் அருகே அமர்ந்திருந்தார். அவள் நிகழ்வில் நடனமாட வேண்டும் என்று கனவு கண்டாள். அவள் உண்மையிலேயே யார் என்பதைக் காணக்கூடிய ஒரு வாழ்க்கைக்காக அவளுடைய இதயம் துடித்தது. ஆனால் அவளுடைய மாற்றாந்தாய் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாள் என்று அவளுக்குத் தெரியும். அவள் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தபோது ஒரு மென்மையான பிரகாசம் தோட்டத்தை நிரப்பியது. வெளிச்சத்திலிருந்து ஒரு தேவதை கருணையும் பிரகாசமும் கொண்டவள் தோன்றினாள். மென்மையான புன்னகையுடன் அவள் சொன்னாள், "ஆளாதே, நீ அந்த நிகழ்வுக்குச் செல்ல வேண்டும்." அவளுடைய மந்திரக் கைகள் தொடுதலுடன் பூசணிக்காய் ஒரு தங்க வண்டியாகவும் சிறிய எலிகள் பெருமைமிக்க வெள்ளை குதிரைகளாகவும் மாறியது. பின்னர் மின்னும் ஒளியின் சுழலுடன் சிண்ட்ரெல்லாவின் கந்தல்கள் வெள்ளி மற்றும் நீல நிற கவுனாக மாறியது. அவள் கனவு கண்டதை விட அழகாக இருந்தது. அவள் காலில் கண்ணாடி செருப்புகள் தோன்றின. அவை பிரகாசிக்கின்றன. அவள் மகிழ்ச்சியுடன் சுழன்றாள். அவளுடைய மந்திரம் நள்ளிரவில் முடிவடைகிறது என்பதை தேவதை அவளுக்கு நினைவூட்டியது. வண்டிகள் வாயில்களில் வரிசையாக நிற்கும்போது அரண்மனை விளக்குகளால் பிரகாசித்தது. சிண்ட்ரெல்லா தனது வண்டியிலிருந்து இறங்கியதும் ஒவ்வொரு கண்களும் ஆச்சரியத்தில் மூழ்கின. அவளுடைய அழகு இரவை ஒளிரச் செய்தது. அவளுடைய மாற்றாந்தாய் மகள்கள் கூட அவளை அடையாளம் காணவில்லை. அழகான படிகளுடன் அவள் பிரம்மாண்டமான மண்டபத்திற்குள் நுழைந்தாள். நிகழ்வு அறைக்குள் சரவிளக்குகள் நட்சத்திரங்களைப் போல மின்னின. இளவரசன் அவளை உடனடியாக கவனித்து ஒரு நடனத்தைக் கேட்டான். அவர்கள் தரையில் சுழன்றபோது உலகம் நின்றுவிட்டது போல் தோன்றியது. அவர்கள் இருவரும் மட்டுமே இசையிலும் சிரிப்பிலும் மூழ்கினர். இளவரசன் இதற்கு முன்பு இவ்வளவு மகிழ்ச்சியை உணர்ந்ததில்லை. ஆனால் கடிகாரம் நள்ளிரவைத் தாக்கியதும் மந்திரம் மங்கத் தொடங்கியது. பயந்து போன சிண்ட்ரெல்லா அரண்மனையிலிருந்து ஓடினாள். அவளுடைய கவுன் மின்னியது. அவள் படிகளில் இருந்து கீழே ஓடினாள். ஒரு கண்ணாடி செருப்பு அவள் காலில் இருந்து நழுவி படிக்கட்டில் விட்டுச் சென்றது. இளவரசன் அவளை பின்தொடர்ந்தான். ஆனால் அவள் போய்விட்டாள். இரவில் மறைந்துவிட்டாள். இளவரசர் தனது இதயத்தை திருடிய மர்மமான இளம்பெண்ணை கண்டுபிடிக்க உறுதியாக இருந்தார். ராஜ்யம் முழுவதும் அவரது ஆட்கள் கண்ணாடி செருப்பை எடுத்துச் சென்று ஒவ்வொரு இளம் பெண்ணிடமும் அதைச் சோதித்தனர்.
ஆனால் எத்தனை பேர் முயற்சித்தாலும் யாராலும் அதை அணிய முடியவில்லை. ஆனாலும் இளவரசர் நம்பிக்கையை கைவிட மறுத்துவிட்டார். இறுதியாக காவலர்கள் சிண்ட்ரெல்லாவின் வீட்டை அடைந்தனர். அவளுடைய மாற்றாந்தாய் மகள்கள் ஆர்வத்துடன் முன்னோக்கித் தள்ளினார்கள். ஆனால் அவர்களின் கால்கள் ஒருபோதும் மென்மையான செருப்பை பொருத்த முடியவில்லை. பின்னர் வெட்கத்துடன் சிண்ட்ரெல்லா அவள் முயற்சி செய்யலாமா என்று கேட்டார். அனைவருக்கும் ஆச்சரியமாக செருப்பு சரியாக அதில் நழுவியது. அந்த நேரத்தில் வெள்ளி மற்றும் நீல நிறத்தில் அவள் இருந்த கவுன் மந்திர சுழலில் திரும்பியது. மாற்றாந்தாய் மற்றும் மாற்றாந்தாய் சகோதரிகள் வாயடைத்துப் போனார்கள். இளவரசர்தான் தேடிக்கொண்டிருந்தவர் என்பதை உடனடியாக அறிந்தார். விரைவில் அரண்மனையில் ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டத்தில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். ராஜ்யம் மகிழ்ச்சியடைந்தது. சிண்ட்ரெல்லாவின் மாற்றாந்தாய் குடும்பத்திற்கும் மன்னிப்பு காட்டப்பட்டது. இறுதியாக அவளுடைய கருணையும் பொறுமையும் பலனளிக்கப்பட்டன. அதனால் சிண்ட்ரெல்லாவும் இளவரசரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர்.